வணக்க மக்களை. மாமனாரின் வினோத உடல் உறவு ஆசை, கதவை திறந்த மருமகள், ஹாலிவுட் சினிமாவை மிஞ்சும் கொடூரம். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அருகே அனகாப்புத்தூரைச் சேர்ந்த 28 வயதான மீனா என்பவரின் கணவர் மணிகண்டன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை காரணமாக இறந்தார். இந்நிலையில் மீனா தனது 8 வயது மகளுடன் மாமனார் பெருமாள் மற்றும் மாமியார் பத்மா ஆகியோருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். இந்த சூழலில் மீனாவுக்கு மாமனார் பெருமாள் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனை மீனா கண்டித்ததுடன் மாமியாரிடம் தெரிவித்தார். இதனால் கோபமடைந்த பத்மா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். மாமனாரின் தொல்லைக்கு பயந்து மீனா உறவினர் ஒருவரின் குழந்தையை துணைக்கு அழைத்து வந்தார். இரவு மூவரும் ஒரே அறையில் தூங்கிக் கொண்டு இருந்தார். நள்ளிரவு நேரத்தில் பெருமாள் கதவை தட்டினார். முதலில் கதவை திறக்கவில்லை மீனா. பின்னர் திறந்து என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்போது பெருமாள் தவறாக முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. தன்னை தற்காத்து கொள்ள மீனா அங்கிருந்த அருவாமனையை பயன்படுத்தி எதிர்த்தார். இதில் பெருமாள் காயமடைந்து சரிந்தார். அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது பெருமாள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். உடனடியாக சங்கர் நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பெருமாளின் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மீனாவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கணவனை இழந்து 3 மாதம் துக்கத்தில் இருந்த மருமகளுக்கு ஏற்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. போலீஸ் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. மக்களை, இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். மக்களை.